த்ரிஷா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. திரு பரந்தாம் 33 அமைச்சர்கள் 120க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் என்று பெருமளவிலே அங்கே தேர்தல் பணியாற்றி சற்றேறக்குறைய அவர்கள் கணக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வது 250 கோடி செலவு பண்ணி கிடைத்த வெற்றி, இது திமுகவின் சாதனை வெற்றியெல்லாம் இல்லை, உண்மையான வெற்றினா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறார். ஒரு வாக்கும் மதிப்புமிக்க வாக்குகள், நாங்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சியினர் சொல்கிறாங்க. சொல்லலாம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் சட்டசபைக்கு உள்ள வர முடியாது. யதார்த்தத்தை நம்ம புரியணும், சட்டப்படி பார்க்கணும். நம்ம வாய்க்கு வந்தபடி மேடையில் பேசுறதுக்கு ஜோடனையாக பேசுறதுக்கு அது பார்க்குறதுக்கு கேட்குறது நல்லாயிருக்கும். இதில் ஒரு விஷயத்தை நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையே நான் மறுக்கிறேன். இப்போது ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க கட்சிக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் அவங்க ஒரு தொகையை சொல்லி இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லி பேசுகிறது ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் அது நண்பர் கணேஷ் பேசும்போதே சொன்னார், ஆதாரம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்பாங்கன்றது. நான் என்ன சொல்லணும்னா, திரு ராமதாஸ் அறிக்கையில் அதை குறிப்பில் இருக்கட்டும், அதான் சொல்ல வரேன். அரசியல்வாதிகள் பேசலாம், அப்படி பார்க்க போனால் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது வரும். உங்களுக்கு கண்ணு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு இதில் எவ்வளோ செலவு பண்ணாங்க, ஏது செலவு பண்ணாங்கன்ற சப்ஜெக்டில் யாருக்கும் எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிற்கும் எல்லாம் போய் வேலை செஞ்சாங்கன்னா அது உண்மை, விசிபிளாக தெரியுது. அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த விக்கிரவாண்டியில் இருக்கிறவங்க மட்டுமே வேலை செஞ்சாங்களாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்றோமா, அவ்வளோ ரூபாய் தேர்தலில் செய்து வேலை பெற்றோமா, இதில் காற்றில் வாதம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் களத்தில் நின்று பார்க்கக்கூடிய விவாதங்கள், வாதங்களை தான் நம்ம இப்போ பேசணும். நம்பர் 1, இது ஒரு சாதனை பயணம், இது ஒரு வெற்றி பயணம் தொடர்கிறதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். சாதனை பயணம், வெற்றி பயணம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெறும் வாய் ஜாலத்தில் நாங்கள் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே ஏதோ மக்கள் அன்று இருக்கக்கூடிய அவருடைய வறிய நிலை, அவங்களுடைய சூழல், அவங்க எதுக்கோ விருப்பப்பட்டு போட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. சார், மக்களுக்கு யதார்த்த நிலை நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு தான், திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கிறது. திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பெண்களுக்கான திட்டங்களை, புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்குறோம். திட்டங்கள் மூலமாகவே சாதனை படைத்த ஒரு அரசாங்கம்ன்றதுனால தினம் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சிட்டிசனும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசின் மூலமாக அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த வெற்றியினுடைய ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க 1000 பேசலாம், கிடைக்கலன்னா நரி ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள், திராட்சைக்கு எட்டி பார்க்கமாச்சு இந்த படம் புளிக்கொண்டு போகிறாங்களா, அந்த மாதிரி கதை அவங்க பேசுகிறதெல்லாம். இவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட போய், சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், இந்த ஒரு வாதத்துக்கே வரேன் சார், நீங்கள் சொல்கிறீங்களே பொண்ணு பொருள் தேவையான திரவியம் என்ன வேணால் கொடுங்க சார், மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் 10 கப்பு கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் எனக்கு போடுனா கூட அந்த 10 கப்பு வாங்கி வச்சுக்கிட்டு கூட அவங்க அவங்களுக்கு யாரை விரும்புகிறோமோ அதான் போடுவாங்க. ஸோ முதல்ல இந்த பொருள் அல்லது வேறு விஷயங்களை வச்சு பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. நான் என்ன கேட்குறேன், என்ன தவறு இந்த அரசாங்கத்தின் மீது கண்டிருக்கிறாங்க மக்கள்? என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, திட்டங்கள் ஃபெயிலியர் இருக்கா, ஒரு திட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாமல் நாங்கள் திணறோமா, அரசாங்கம் மூச்சு திணறல் ஏற்படுதா? எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நிதி நெருக்கடி சுமைகளை ஒன்றிய அரசு கொடுக்குது. அதை தாண்டி நாங்கள் சொந்த வருவாயை உருவாக்கி இன்றைக்கி திட்டங்களை கொடுக்குறோம். இந்த திட்டங்கள் மூலிமா பயனடைந்த மக்கள் வரிசையாக ஓட்டு போடுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க 1000 பேசலாம், இது அதுன்னு பேசலாம். இப்போ நீங்கள் இப்போ அந்த கிராமத்தில் போய், ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் ஒரு பட்டியல் எடுங்க சார், அரசினுடைய திட்டங்கள் பட்டியல் போடுங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் யாருக்காவது கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், ஒரு சர்வேலன்ஸ் எடுங்க, சர்வே எடுங்க, எல்லாம் பயனடைகிறாங்க. அப்போது யாருக்கு இப்போ ஓட்டு போடுவாங்க ஜனங்க? நேச்சுரலி ஆளுகிற அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போட முடியும். அதனால் இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இது வாதத்துக்கு வேணால் மேடைக்கு வேணால் சரியாக இருக்கலாமே தவிர இதெல்லாம் ஒன்றும் ஒரு பேசிஸ் இல்லாத ஆர்குமெண்ட். ரெண்டாவது தோழர் பேசும்போது வாக்கு சதவீதம்ன்ற தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும், யாருக்கும் ஒரு கன்சாலிடேட்டாக வாக்கு சதவீதம் இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அது அவர் சார்ந்த கட்சிக்கு அது பொருந்தும். ஏன்னா அந்த கட்சி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறி வைக்கும்போது அவங்களுடைய ஓட்டு சதவீதம் இதுதான்றது டெஃபினட்டாக சொல்ல முடியாது. திமுகவுன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, அதிமுகவுன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது.
ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு சதவீதம் எங்கே இருக்குன்னா அது எந்த அலையன்ஸோடு சேர்ந்து போகுது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர அதனால் அது டிஃபரன்ஸ் ஆக தான் செய்யும். அதனால் அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது வந்து இருக்கிற கேண்டிடேட்டை விட அதிகமாக நம்ம வாங்கணும்னா அந்த இடத்துல பொது மக்கள் போடுகிற வாக்கு அதுதான் நிர்ணயம் பண்ணும். இப்போ திமுகவுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% அந்த ஓட்டு அங்கே இருக்குன்னா அதுக்கு கூட ஒரு 1% வந்தால் தான் ஜெயிக்க முடியும் போது கான்சன்ட்ரேட்டடாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய சதவீதம் 5. அதே மாதிரி அதிமுகன்னு ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய சதவீதம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான சதவீதம் பாமகவுக்கு கிடையாதுங்கிறதுனால தான் இந்த வாக்கு சதவீதம் வந்து தேர்தல் மாறுபடுன்ற வாதத்தை வச்சுருக்கார். அவர் வாதம் அது சரி. இன்னொன்று, ஒரு தேர்தலில் போலிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். வாக்காளர்களுடைய பட்டியலில் எவ்வளோ பேர் வந்து போல் பண்ணுறான்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து 83% போல் ஆகிருக்குது. அப்போ போன கேண்டிடேட் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் வந்து வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி வித்தியாசங்கள் வித்தியாசப்பட தான் செய்யும். அதனால் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து போன முறை வந்து இப்படி வாங்கினாங்க இந்த முறை வந்து இப்படி வாங்கினா நம்ம பேச முடியாது. அதான் இடைத்தேர்தல் என்பது பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ வட மாநிலங்களில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது. 1500 வாக்குகள்லாம் வேட்பாளர் வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் சார் இடைத்தேர்தலில் ஆளுகிற அரசாங்கம் தோத்துருக்கிறதுலாம் நிறைய இருக்கு. கட்சி தோற்று. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக இது வந்து ஒரு சமீப எப்போனா 2000 ஆண்டுகள் எப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அரசியல் பிரவேசம் மேற்கொண்டாரோ இது வந்து நண்பர் கணேஷ் வந்து ஒரு விஷயத்தை மறந்துருக்கலாம், அவர் நினைவூட்டுறேன். இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு நம்மளுடைய ஃப்ரெண்டு சொன்னார். திருமங்கலம் ஃபார்முலா இல்லை, இது வந்து சாத்தாங்குளமும் கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா. அந்த டைமில் வந்து 2001 இடைத்தேர்தலில் வந்து லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுக்குற பழக்கத்தை அம்மையார் ஜெயலலிதா தான் அதிமுக தான் இந்த இடைத்தேர்தல் ஃபார்முலாவை கொண்டு வந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின ஒரே கட்சி அதிமுக தான். அதனால் வந்து இது திருமங்கலம் ஃபார்முலாலாம் கிடையாது. அதனால் இடைத்தேர்தலில் வந்து வெற்றி யுத்தியாக கூட சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் வந்து அது தவறு இல்லைன்னு சொல்ல வரல, அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஒரு அலிகேஷன் டிஎம்கே மேலே இவங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு கொண்ட அலிகேஷன் சொல்கிற எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். சாத்தாங்குளமும் சொன்னாங்க என்ன வண்டியில் ஈரோடு ஃபார்முலாவுடைய உச்சம் நாளைக்கு வந்து வேற ஒரு தொகுதிக்கு வந்து தகுதி ஃபார்முலா சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் பேசிக்கலாம், ஆனால் உங்கள் ஃபார்முலாலாம் எடுப்படலையே. டிரெவிடியன் ஃபார்முலா தானே இப்போ வெற்றி பெற்றிருக்கு, டிரெவிடியன் மாடல் ஃபார்முலா தானே வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட மாட்டீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா தான் இப்போ இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பேசலாம் சார், 1000 பேசலாம். அல்டிமேட் ரிசல்ட் என்ன? இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ என்ன ரிசல்ட், நெட் ரிசல்ட் என்ன? டிஎம்கே ஜெயிச்சு போச்சு. ஏன் ஜெயிச்சது அதை ஆராய்வோம். அது வந்து பர்பஸ்ஃபுல் ஆர்குமெண்ட். நீங்கள் பட்டி ஃபார்முலாவா இல்லை வந்து ஈரோடு ஃபார்முலானா வந்து இது வந்து ஆர்குமெண்ட்டுக்கே வந்து உதவாது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வெற்றி 67,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி என்பது ஒரு தற்காலிக வெற்றி தான். இடைத்தேர்தல் மூலமாக மக்களின் மனநிலை இதுதான் என்றெல்லாம் பிரதிபலிப்பதா உறுதியா நம்ப முடியாது. அப்படி நம்பினா தவறானது. ஆனால் 2026 ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, திரு ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 272 தொகுதி கூட வெற்றி பெற முடியாத ஒரு கட்சி இப்போ ரீசெண்டாக குறைந்தபட்சம் பலம் பெற வேண்டிய ஆட்சி அமைக்க வேண்டிய பாரதிய ஜனதா பெறாத கட்சி வந்து நான் பார்த்தேன் திரு அண்ணாமலையுடைய பேட்டியை. அதனால் வந்து இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலை கிடையாதுலாம் பேசுகிறாங்க. சார் அதான் சொன்னேனே, நரி எட்டி பார்க்குது அந்த திராட்சை பழத்தை, ட்ரை பண்ணுது, கிடைக்கல, இந்த பழம் புளிக்குன்ட்டு போகுது, அப்படி தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். பரந்தாமன் குறுக்கிட்டு அதாவது கணேஷ்குமார் பேசும்போது திட்டங்கள் ஒன்று கொடுத்துருக்கும்போது வேறு சில திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. திட்டங்கள் எதுவும் நிறுத்தலை. தாலிக்கு தங்குங்கிற ஒரு திட்டம் வந்து 2 விதமாக இருக்குது. திருமண உதவி திட்டம்ன்ற 2 திட்டங்கள் இருக்குது. அந்த 2 திட்டத்தில் ஒரு திட்டம் தான் வந்து பேக்லாகிங். கடந்த அதிமுக கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமையே கிடப்பில் போட்டதுனால தாலிக்கு தங்குங்கிற கான்செப்டே போய் கல்யாணம் ஆகி பையன் குழந்தை காலேஜுக்கு போனால் கூட அந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றத முடிவுக்கு வந்து தான் அதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுமை பெண் திட்டம்னு சொல்லி அதை வேறு விதமாக கொண்டு போகிறோம். ஸ்கீமை ஸ்டாப் பண்ணல, அதுக்கு வேறு மாதிரி கொண்டு போயிருக்கணுமே தவிர ஒரு ஸ்கீமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஸ்கீமை கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த முதியோர் உதவித்தொகை வந்து அம்மையார் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் வந்து அப்போது 250 ரூபா இருக்கிற முதியோர் உதவித்தொகையை நான் 500 ரூபாயாக ஆக்குறேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் சொல்லிட்டு வராங்க. அப்போ அம்மையார் என்ன பண்ணுறாங்க, கலைஞர் இப்படி சொன்ன பிறகு நான் 1000 ரூபாயாக கொடுக்குறேன், 500 ரூபான்னு கலைஞர் சொல்கிறாரு, நான் 1000 ரூபாயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிக்கலை, ஏடிஎம்கே ஜெயிச்சு இந்த அம்மா வந்தாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு கிராமத்தில் 50 பேர் முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 50 பேரில் 25 பேரை கட் பண்ணிட்டாங்க.
மீதி 25 பேருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே கொடுத்ததை தவிர, கொடுத்த கவர்மெண்ட்டில் தான் அந்த மாதிரி நடந்ததே தவிர டிஎம்கே கவர்மெண்ட்டில் அப்படி நடக்கலை. ஸ்கீம்ஸை வந்து நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு குடும்பத்தினரும் அரசனுடைய திட்டங்கள் போய் சென்றடைஞ்சிருக்கு, அதுதான் வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு. அப்படி சென்றடைஞ்சிருந்தா இவ்வளவு பேர் அங்க முகாமிட்டு ஒவ்வொரு வீடாக போய் தங்கி அந்த ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடைத்தேர்தல்னாலே அது அப்படி தான் சார் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலும் மாநில பூரா நிர்வாகிகள் வந்து அங்கே தான் வேலை செய்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கேண்டிடேட்டு அந்த ஊரான சேர்ந்த அன்புமணி, அவருக்கும் வந்து வெறும் விழுப்புரம் பாமக நிர்வாகிகள் மட்டும் வரல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாமக நிர்வாகிகளும் வந்து அங்கே பணியாற்றிருக்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியாகவும் இல்லை, எங்களோட நாங்கள் செஞ்ச நலத்திட்டங்களுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நாங்கள் சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்றது அவங்க வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க, நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கீங்க. எங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது, தேர்தலில் வெற்றி காணணும் போது கட்சி நிர்வாகிகள் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு படைபலம் இல்லை, அவங்களுக்கான ஆட்கள் இல்லைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி திங்கு நாங்கள் எம்எல்ஏவா அமைச்சரன்ற அந்த ஒரு பேனர் இருக்கிறதா அவங்களுக்கு கண்ணு கொடுத்தது தவிர நாங்கள் அமைச்சராகவோ எம்எல்ஏவோ போகலாங்க. கட்சியினுடைய நிர்வாகியை தான் அமைச்சருன்றது அந்த புரோட்டோக்கால் அந்த இதுவோ ஃபாலோவே பண்ண முடியாதாங்க. அமைச்சர்கள் காரை சரண்டர் பண்ணுறாங்க, தேசிய கொடி கட்டிட்டு போக முடியாது, அதிகாரிகள் இருக்க முடியாது. அந்த அமைச்சர் ஒரு மாவட்ட செயலர் தான் போகிறாரே தவிர அவர் அமைச்சராக போக மாட்டாங்க. அதனால் வந்து இவ்வளோ பேர் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, தேர்தலில் களத்தில் பணியாற்றுறது இவ்வளோ பேர் தான் வேலை செய்யணும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் வந்து அந்த கட்டுப்பாடு பண்ண முடியாது. ஆனால் அந்த தேவையை வந்து ஏற்பட்டுக்குன்னா தோல்வி பயம். இப்போ இன்னைக்கு கூட திரு பாலு சொல்லியிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய, நாங்கள் வந்து திமுகவுக்கு தோல்வி பயத்தை காமிச்சிட்டோம். ஆமாம் சொன்னார், நானும் பார்த்தேன் நண்பர் பாலு. என்னவோ நாங்கள் வந்து அந்த பயத்தை, அந்த பீதியை கண்ணு முன்னாடி காட்டின அந்த திரைப்பட வசனங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டெல்லாம் பண்ணார். பாவம் தோத்துட்டாங்க, அந்த விரக்தியில் ஏதோ ஒன்று நாங்களும் நாட்டில் இருக்கிறோன்னு காட்டிக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு தான் நாங்கள் கடந்து போகிறோமே தவிர அதுக்கெல்லாம் ஒன்றும் நாங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க விரும்பலை. அதாவது பார்த்துக்கிற மக்களே புரிஞ்சுப்பாங்க இவங்க எப்படி வந்து கருத்துக்களை வந்து பிதட்டுறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் வந்து காலை உணவு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நாட்டை வச்சுருக்கீங்க, சைக்கிள் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து மக்களை வச்சுருக்கீங்க. ஆனால் சைக்கிளில் போகிறதுக்கு, சைக்கிள் கொடுக்குறதுக்கு பதிலாக சைக்கிள் வாங்குற கெப்பாசிட்டி யாரோ ஒரு சொல்கிறாங்க பாருங்கள், மீன் கொடுக்குறதுக்கு பதிலாக மீனை முதல்ல பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பிட வைக்கணும், அப்புறம் கற்றுக் கொடுக்கணும். 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கோங்கிற பெருமத்தில் இன்னும் அந்த மக்கள் அதே நிலையிலே வச்சிருக்கீங்களேன்னு தான் கேட்குறேன். பேசினார், அமைதியாக இருந்தோம். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். நீங்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது இல்லைன்னு சொல்ல, 50 ஆண்டு காலம் அரசுகள் மாறி மாறி காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மாற்றி மாறி கொண்டு வந்து அதில் வந்து பரிணாமங்களை தான் கொடுத்துருக்குறோம். வெறும் உணவு இருந்ததை அதை வந்து சத்துணவாக கொண்டு வந்து முட்டையோட கொண்டு வருதுன்றது அது ஒரு பரிணாமம். பிறகு காலை உணவு ஒன்று தேவை குழந்தைங்களுக்கு, சாப்பிடாமல் வராங்க, பசியில் வராங்க, பாடங்களை கவனிக்க முடியல, அந்த கற்றல் திறன், கேட்குற திறன் வந்து குறையுது. ஸோ அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ற பெட்டர்மெண்ட் கொண்டு வரோம் சார். இந்த ஆட்சிக்கு வராத கட்சி, ஆட்சின்றதே எட்டி பார்க்க முடியாத கட்சி இப்படி தான் பேசுவாங்க. ப்ராக்டிக்கலாக ஆட்சிக்கு வந்த கட்சிங்க, தேர்தலை சந்திக்கிற கட்சிங்கள்ன்றது எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட 65க்கு முன்பு திமுக மீது இது போன்ற விமர்சனங்கள் தான் வச்சாங்க. ஆனால் இது மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையற்ற வாதங்களை திமுக என்றைக்குமே செஞ்சதில்லை. நீங்கள் திமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், திமுகவோட தோற்றுவிட்ட காலத்தை எடுத்து பாருங்கள், திமுகவோட பேச்சாளர் எடுத்து பாருங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க ஆக்கப்பூர்வமாக. இந்த மாதிரி வந்து அர்த்தமற்ற விவாதங்கள் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. திமுக கேட்டிருக்கா? ஆளுகள் காங்கிரஸ் அவர் கேட்கறதுல 50 ஆண்டு காலம் பெருமிதமா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எப்போதும் திமுக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கேள்வி சொல்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்க போனாருங்க சீமான்? ஏங்க கட்சி ஆரம்பிக்கல? என்னங்க கேள்வி? என்ன கேள்வி? இதுதான் இது முட்டாள்தனமான கேள்வி இருக்குல்ல? இந்த முட்டாள்தனமான கேள்வி இருக்கா? நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் முட்டாள்தனமான வாதம். அது முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்த்தேன், முட்டாள்தனமான வாதம் அது. அந்த வார்த்தையை ஏன் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஏன் சீமான் கட்சி ஆரம்பிக்கல? ஏன் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சீமானுடைய தம்பிகமாரெல்லாம் ஏன் அந்த டிவில வந்து பேசல? இந்த கேள்விக்கு சரியான பாருங்க. இல்ல ஏன் 50 ஆண்டுகளுக்கு ஏன் 50 ஆண்டு இல்ல இவங்க கேக்குற கேள்விக்கான பதில் இது இல்லங்கற மாதிரி இருக்கு. நெறியாளர் ஏன் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூஸ் 7 இல்ல? ஏன் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தம்பிமார்கள் இல்ல? நாம் தமிழர் தம்பிமார்கள் இல்ல? ஒரு போங்க நீங்க. அதாவது ஒரு வாதம்னா 50 ஆண்டு காலம் நீங்க எதுவுமே செய்ய 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் புறக்கலன்னு கேட்பீங்க. அதான் பைத்தியக்காரத்தனமா வாதம். இவங்க பேசுறது அப்படிதான். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு அரசாங்கம் ஆட்சி சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு அரசாங்கம் ஒரு திட்டங்களை கொண்டு வருவது மென்மையை கொண்டு வராங்க. புரியுதுங்களா? நீங்க ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க. ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் பர்பஸ்ஃபுல்லா சொல்றேன் சார். ஆட்சிக்கு வரும்போது விடுதலை பெற்ற இந்தியாவில் வந்து பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தது.
ஒரு கிலோமீட்டர் ஒரு சுற்று அளவுக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய அளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. 15 கிலோமீட்டருக்கு உண்டான பள்ளிகள்லாம் இன்றைக்கி 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்திருக்குது. 5 கிலோமீட்டரில் இன்றைக்கி 3 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்குது. இது காலப்போக்கில் தான் செய்ய முடியும் சார். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்புகள் அப்படி இருக்கும்போது 50 ஆண்டு காலம் இன்னும் நமக்கு தேவை இருக்கு சார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு திட்டங்கள் கொடுக்க வேண்டியது. அப்ப என்ன பண்ணுவாங்க தம்பிமார்களா? அப்ப என்ன ஏன் இது அப்பவே செய்யல? இல்ல அந்த இடத்துல தான் அவர்கள் 50 முடிச்சு செய்யல. அந்த கேள்வியை நீங்க உள்வாங்கிங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுது. சொல்லுங்க. புரிஞ்சதுனா அண்ணா சொன்னதுல ஒன்று சொல்றேன். நீங்க வந்து கல்வி தரத்தை உயர்த்தணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கீங்க? அரசு பள்ளிக்கூடங்களை எத்தனை மூடி இருக்கீங்க? ஏன் மூடினீங்க? ஆள் வரலன்னு சொல்றீங்க. அப்போ கல்வி தரம் சரியில்லை. விவாதத்தை முடிக்கும் போது தொடங்குனீங்கன்னா பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும். அப்படி தொடங்குறதுக்கான நேரம் இல்ல. அவருடைய கேள்வி 50 ஆண்டு காலம் வந்ததுக்கு பிறகு இன்னும் அந்த வறுமை ஒழிப்பு திட்டம்லயே நம்ம பேசிட்டு இருக்கோமே. அப்ப சரியா இல்லையா கேக்குறல. கேள்வி சரிதான். சரி, அதுக்கான என்ன செய்யணும்? இல்ல வறுமை கேள்வியே வறுமை இந்தியாவுடைய புள்ளிவிவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வறுமைங்கிற விஷயங்கள் வந்து புள்ளி 2 புரியுதுங்களா? வறுமைங்கிற சப்ஜெக்ட் பிற மாநிலங்களை விட நம்ம மாநிலங்களில் வந்து அந்த விகிதாச்சாரத்தில் எங்கேயோ ஒரு லெஸ் தென் 1%. நீங்கள் வறுமை கோடு வறுமைங்கிற சுச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா நான் கேட்குறது என்னென்னா, இவங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரே வார்த்தை, ஆண்டுக்கு ஆண்டு திட்டங்கள் மென்மேலும் வந்து மெருகூற்றப்படமே தவிர நீங்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை செய்யலைன்னு இப்போ கேட்க முடியாது. அது கேட்குறதுலாம் வந்து அர்த்தமற்ற வாதம் தான் சொல்ல முடியும்.